அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று உலகமே எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விழா இந்தியாவில், அது அகமதாபாத்தில் இன்று இரவு 7:30 மணிகளில் நடக்க இருக்கிறது. அது என்ன திருவிழா என்றால் அனைவருக்குமே தெரியும், பெரும்பாலானோருக்கு தெரியும். அது என்ன திருவிழான்னா கிரிக்கெட், ஐபிஎல். பொதுவாக இறுதி ஆட்டம் என்றால் பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. ஆனால் இந்த ஆட்டத்தில் கொஞ்சம் கூட பரபரப்பு குறையாது. ஏனென்று சொன்னால், இன்று மோதக்கூடிய அணிகள் இரண்டுமே முதல் முறையாக கோப்பையை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறது. எந்த அணி வெற்றி பெற்றாலும் முதல் கோப்பையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்வது. அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு வாய்ப்பை அடைந்தே தீர வேண்டும் என்று இரு அணிகளுமே மிக தீவிரமாக ஒவ்வொரு நொடியும் கவனமாக விளையாடுவார்கள். ஆகையால் இந்த ஆட்டம் மிகவும் பரபரப்பு கொஞ்சம் கூட குறையில்லாமல் சிறப்பாக இருக்கும். காணும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக, மிகச்சிறந்த விருந்தாகவே இது இருக்கும். இதை காண முந்தைய, அதாவது இப்போ ஆர்சிபியில் முன்னணி வீரர்களாக முதலில் இருந்த ஏபி டிவிலியர்ஸ் உட்பட உள்ளவெல்லாம் இந்த ஆட்டத்தை பார்க்கறக்காண்டி வராங்க. தங்கள் அணிக்கு இன்று கோப்பையை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனை நாம் நேரே காண வேண்டும் என்று இந்த ஆவலுடன் இன்று அவர்கள் வருகிறார்கள். ஆகையால் இந்த போட்டி மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக, ஒரு உற்சாகம் மிகுந்ததாக, மைதானமே நிறைந்து இது நிரம்பக்கூடிய ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை பெறப்போகிறது. இரு அணிகளிலுமே சமமான அணி வீரர்கள், சிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஆர்சிபி எடுத்துக்கொண்டால் உலகத்திலே தற்போதுள்ள வீரர்கள் முதன்மையாக இருக்கக்கூடிய விராட் கோலி இருக்கிறார். அங்கே பஞ்சாபில் ஸ்ரேயஸ் ஐயர் அணியை வழிநடத்தி செல்லுடைய தலைவர் தான் பொறுப்பேற்ற 3 அணிகளையுமே சாம்பியனுக்கு, அதாவது இறுதிப் போட்டிக்கு அழைத்து சென்றவர். அப்பேற்பட்ட ஒரு நிர்வாகத்திறமை உள்ள அணியையும் கொண்டுள்ளது பஞ்சாப் அணியினர். ஆகையால் இந்த இரு அணிகளிலுமே சிறந்த வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த போட்டி ரசிகர்களுக்கு சிறப்பான ஒரு விருந்தாக இருக்கும். அனைவருமே இன்று 7:30 மணி அளவில், இன்று இரவு 7:30 மணி அளவில் இந்த உலக திருவிழாவாக கருதக்கூடிய இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தை கண்டுகளியுங்கள், மன மகிழ்ச்சி அடையுங்கள் என்பதனை தெரிவிப்பதில் அந்த கிரிக்கெட் ரசிக பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.